என்ன மாமா நேத்து உங்க பொண்ணு வீட்டுக்கு போனீங்களே அங்க என்ன செம விருந்தா? அட போமா, நீ வேற. என் பொண்ணு முன்ன மாதிரிலாம் இல்லம்மா. ஏன் மாமா என்ன மாமா ஆச்சு? நான் எப்போ என் பொண்ணு வீட்டுக்கு போனாலும் எனக்கு பிடிச்ச இட்லியும் வேர்க்கல தக்காளி சட்னியும் செஞ்சு கொடுப்பாமா. இந்த வாட்டி டீ மட்டும் போட்டு குத்துட்டு மூஞ்ச ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்காமா. சரி, இதெல்லாம் ஒண்ணு செட் ஆகுதுன்னு பஸ் பிடிச்சி வந்துட்டமா. சரி விடுங்க மாமா, இட்லியும் வேர்க்கடலை தக்காளி சட்னி நான் செஞ்சு தரேன். சரிமா. எப்பவுமே இட்லி தோசைக்கு சாம்பார் தேங்காய் சட்னி செஞ்சு போர் அடிச்சிச்சுன்னா இந்த வேர்க்கடலை தக்காளி சட்னி செஞ்சு பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. இது செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுலாம், ஒரு 2 ஸ்பூன் கிட்ட கடலை பருப்பு, கூடவே 5 காஞ்ச மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6ல இருந்து 7 பல்லு தோலோட சேர்த்து பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பருப்போட கலர் லைட்டா சேஞ்ச் ஆனதும் கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், 2 தக்காளி ரஃபா கட் பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட புதினா இருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்ல ஃபிளேவரா இருக்கும். ஒரு குட்டி எலுமிச்சம் சைஸ்க்கு புளி அண்ட் 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்க பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ண போறீங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு வறுத்தோம்ல அந்த ஸ்டேஜ்ல பச்சை வேர்க்கடலை சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கினதும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லது போல அரைச்சு எடுத்துக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்ப தாளிப்பு கரண்டில 1 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுலாம். கூடவே கொஞ்சமா கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம சட்னியில சேர்த்துலாம். அவ்வளவுதான், சூப்பரான தக்காளி வேர்க்கடலை சட்னி ரெடி. இந்த சட்னி எல்லா டிஃபன் ஐட்டக்குமே சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல்னு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.